ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றதுக்கப்புறம் இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின், அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், வைகோ, அன்புமணி ராமதாஸ் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் போய் வரிசையாக சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த ஒரு குரூப் வந்து ஆகா இதுதான் அரசியல் நாகரிகம் அப்படின்னு உருட்டுறாங்க. அதாவது மீடியாவும் உருட்டுது, சோசியல் மீடியாவிலையும் ரொம்ப பேர் உருட்டிட்டு இருக்காங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு 3 காரணமாக இதை நினைக்கிறேன். அதாவது இவர் போய் சந்தித்ததுக்கு வந்து 3 முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு முதல்ல 2 காரணம் வழக்கமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதே நான் சொல்கிறேன். 3வது காரணம் ஒரு முக்கியமான காரணம். இது இப்படி ஒரு கோணம் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு உள்ள காரணம் தான் அது. முதல் 2 காரணம் என்னன்னா, முதல் காரணமாக நான் நினைக்கிறது, இவரை பற்றி எந்த இடத்துலையுமே திமுக பேசலை, இவரை பற்றி எதுவுமே பண்ணலை. அப்படிங்கிற இதுக்காக நன்றி சொல்ல போயிருப்பார். நான் வந்து எவ்வளவோ உங்களை பேசினேன், ஆனால் நீங்கள் வந்து என்னை எதுவுமே பேசலை. ஒருவேளை நான் பேசினதுக்கு பதில் சொல்லியிருந்தேன்னா, பதிலடி கொடுத்துருந்தீங்கன்னா, இல்லை சோசியல் மீடியாவில் எங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் பேசினதுக்குன்னா எகென்ஸ்டாக உங்கள் ஐடி இங்கே வச்சுக்கிட்டு பதில் சொல்லியிருந்தீங்கன்னா, நான் இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. என்னோடய குட்டெலாம் உரப்பட்டு போயிருக்கும். அந்த நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருந்ததுக்காகவாவது உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணம் இருக்குது. இன்னொரு கோணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கூட்டணி கட்சியில், அதாவது உங்கள் எந்த கட்சியை நான் தீய சக்தி, எந்த கட்சியை கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னனோ, அந்த கூட்டணியிலேருந்து உங்கள் கட்சி ஆட்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஒரு 10 பேர் தான் இன்றைக்கி என் ஆட்சியை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அவங்களுக்கு நன்றி சொல்ல வந்தேன் அப்படிங்கிறதாகவும் இருக்கலாம். ஆனால் 3வது காரணம் ஒரு முக்கியமான காரணம். இப்படி ஒரு கோணம் வந்து என்னோடய மனசில் தோணுது. என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய எதிரி வந்து ஏதாவது ஒன்று ஆச்சு, அவன் தோற்று போயிட்டான், அவன் இது பண்ணி போயிட்டான்னா, அவன் முன்னாடி போய் நம்ம சில ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா டான்ஸ் ஆடுவாங்க. இன்னும் சில பேர் வந்து வெடியை வச்சு கொளுத்துவாங்க வீட்டு வாசல் முன்னாடி. ஏன்னா எதிரியை கடுப்பேற்ற, என்னைய பார்த்தா அப்படி சொன்னேன் அப்படின்னு. அதே மாதிரி ஒன்றை தான் இப்போ விஜய் பண்ணுறாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, என்னைய பார்த்தா சின்ன பையன் சொன்னிய, என்னைய பார்த்தா நடிகன்னு சொன்னிய, என்னைய பார்த்தா கூத்தாடின்னு சொன்னிய, என்னைய பார்த்தா தற்கொலைன்னு சொன்னிய. இப்போ பாருங்கள், இந்த தற்கொலை பையன் தான், இந்த கூத்தாடி பையன் தான், இந்த நடிகன் தான் உங்களை தூக்கி மூலையில் உட்கார வச்சுட்டேன், உங்களையும் தோக்க வச்சுருக்கேன், உங்கள் கட்சியையும் தோக்க வச்சுருக்கேன். 75 வருஷ கட்சின்னு உருட்டின கட்சியை நான் அசால்ட்டாக 2 வருஷத்தில் உங்களையெல்லாம் தோக்க வச்சேன் பற்றியதா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு சொல்லாமல் சொல்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அவர் போய் சந்தித்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லாமல் சொல்லி கடுப்பேற்றுற மாதிரியும் ஒரு கோணம் இருக்குது. இதுதான் 3வது கோணம். ஏன்னா நம்ம வழக்கமே உள்ளது தான். ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா எதிரி முன்னாடி போய் டான்ஸ் ஆடுவாங்க, இல்லை அவங்க வீட்டு முன்னாடி போய் வெடியை வச்சு கொளுத்துவாங்க, இல்லை என்னென்னமோ பண்ணுவாங்க. இவர் வந்து இது எதையுமே பண்ணாமல் நேராக அவர் வீட்டுக்கு போயிட்டு கடுப்பேற்றுறாரு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இதை தான் சொல்ல நினச்சேன், சொல்லிட்டேன். ஓகே, நன்றி, வணக்கம்.